சேர்லாம் அந்த ஓரமா எடுத்து வைப்பான். அப்போ வந்து அவன் போட்டிருக்க இது பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்க உள்ளே போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஜிம்னாஸ்டிக்களுக்கு காணோன்னு சொன்னாங்களா, அவிங்களோட துணியா இருக்கும். "என்னடா லேடீஸ் துணி இவன் போட்டிருக்கான்" அப்படின்னு வந்து இவிங்க வந்துட்டு பார்ப்பாங்க. அந்த லேடீஸ் அந்த பொண்ணுங்க துணி இவன் போட்டிருக்கத பார்த்தோன்னே இவங்க கத்துவாங்க. "டேய் இவன் தான் திருடனாட்டுருக்கு, பொண்ணுங்க துணியெல்லாம் எடுத்து இவன் போட்டிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு கத்துனோனே இவங்கள அங்க பொண்ணுங்கள அடிக்க போவான் இவன். அவங்கள கொன்னோனே அவங்க சீனியர்ஸ்லாம் வந்து இந்த ஜென்ஸ்லாம் வந்துட்டு "யாரா இது?" அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க போவாங்க. அப்போ வந்துட்டு அவன் சேரில் எடுத்து இவங்கள அடிக்க போவான். அப்போ அவங்க சீனியர்லாம் கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக் பசங்க தானே, கொஞ்சம் சத்தியாந்து அவனை பிடிச்சி போலீஸ்ட்ட ஒப்படைக்க போவாங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த திருடனை கொண்டு போய் போலீஸ்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. போலீஸ் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஏன்டா நம்ம போய் அவனை போய் திருடன்னு நினச்சிட்டு ஹீரோவை போய் திருடன்னு நினச்சிருப்பாங்களா, இவனை திருடன்னு நினச்சிட்டோமே, அவனுக்கு வேறு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் நம்ம தப்பாக நினச்சிட்டோம்ல, அதனால் வந்துட்டு ஹீரோவோட கர்ச்சீப்பை வாஷ் பண்ணி அந்த கர்ச்சீப்பை நல்லா தேய்ச்சி அந்த கர்ச்சீப்பை கொண்டு போய் ஹீரோக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஹீரோவுக்கு கொண்டு போய் இந்த கர்ச்சீப்பை கொடுத்தா ஹீரோ ஏற்றுக்குவானா என்னென்னு அவங்க கொஞ்சம் இப்படி நம்ம தப்பாக நினச்சோமே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அவன் என்ன நினச்சிக்குவான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.